வெல்கம் டு சிற்பி அகாடமி. டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 2025 கேட்ட அந்த ரேங்கிங் கொஸ்டினை எப்படி சால்வ் பண்ணலான்னு பார்க்கலாம். 45 மாணவர்கள் உள்ள வகுப்பில் ரவி 9வது தரம் பெற்றுள்ளார். ராஜுக்கு கீழே 18 மாணவர்கள் தரம் பெற்றுள்ளனர். ரவி மற்றும் ராஜுக்கு இடைப்பட்ட தரம் பெற்ற மாணவர்கள் எண்ணிக்கை என்னென்னு கேட்டிருக்காங்க. அப்போ பார்த்திங்க அப்படின்னா டோட்டல் ஸ்டூடெண்ட் வந்து 45ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம மேலேருந்து கீழே எழுதிக்கிடலாம். எதனால் அப்படி எழுதுகிறோம் அப்படின்னா, கீழே வந்து ராஜுக்கு கீழே அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதனால் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நாங்கள் மேலேருந்து கீழே போட்டுக்கிட்டோம். அப்போ இது மேலேன்னு வச்சுக்கலாம், இது கீழே வச்சுக்கிடலாம். அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இல்லை டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 45 மாணவர்கள்னு சொல்லியிருக்காங்க. அப்போது ரவி வந்து 9வது தரம் பெற்றுள்ளார்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் மேலே இருந்தால் கீழே இருந்தால் அப்படிங்கிறது நம்மளுக்கு சொல்லலாம். அப்படிங்கிறதுனால நம்ம அப்படியே வச்சுக்கிடலாம். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ராஜுக்கு கீழே 18 மாணவர்கள் இருக்கிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ராஜ் வந்து கண்டிப்பாக கீழேருந்து ராஜுக்கு கீழே இருந்து 18 பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லிக்கலாம். அப்போ ராஜின்னு போட்டு அவருக்கு கீழே ஒரு 18 பேர் இருக்காங்கன்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அப்போ ராஜை சேர்த்து கீழேருந்து பார்க்கும்போது ராஜ் வந்து எத்தனாவது ரேங்கில் இருக்கார் அப்படின்னா 19வது ரேங்கில் இருக்கார் கீழேருந்து பார்க்கும்போது. அப்போது ரவி வந்து கண்டிப்பாக 9வது தரம்னு கொடுத்துருக்கிறதுனால கண்டிப்பாக அது மேலே இருந்து தான் 9வதாக இருக்க முடியும். அப்போ ரவி வந்து 9வதுன்னு வச்சுக்கலாம். அப்போ என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா, ரவி மற்றும் ராஜுக்கு இடைப்பட்ட தரம் பெற்ற மாணவர்கள் எண்ணிக்கை என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ 2 பேருக்கு இடையில் உள்ள மாணவர்கள் எத்தனை பேர்னு சொல்லணும். அப்போது நம்ம ரவி வரைக்கும் மேலேருந்து பார்க்கும்போது ஒரு 9 பேர் இருக்காங்க. அப்போ கீழேருந்து பார்க்கும்போது ராஜ் வரைக்கும் ஒரு 19 பேர் இருக்காங்க. அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 28 பேர் இருக்காங்க. அப்போ 45ல் 28 பேர் வந்து நம்மளுக்கு கண்டுபிடிச்சாச்சு. மேலேருந்து ஒரு 9 பேர், கீழேருந்து ஒரு 18 பேர்னு சொல்லியிருக்காங்க. அப்போ டோட்டலாக 28 பேர் ஆச்சு. அப்போ 45ல் மீதி உள்ளவங்க 28 பேர் போக மீதி உள்ளவங்க தான் அந்த இடையில இருக்கிறவங்களாம் இருப்பாங்க. அது யாருன்னு பார்த்திங்க அப்படின்னா 45லேருந்து என்ன பண்ணலாம், அந்த 28 கழிச்சிடலாம். அப்படி கழிச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 17 அப்படிங்கிறது கிடைக்கும். அப்போ ஆன்சர் வந்து 17 அப்படிங்கிறது. நம்ம எப்போவுமே பார்த்திங்க அப்படின்னா இடைப்பட்ட மாணவர்கள் கேட்கும்போது நம்ம ரவியையும் ராஜையும் எப்போவும் நம்ம சேர்க்கக்கூடாது. அப்போ இடையில உள்ளவங்க மட்டும்தான் சேர்க்கணும். அவங்க மட்டும் எத்தனை பேர் அப்படின்னா 17 பேர்.